புதுக்கோட்டை திமுக மாநகர செயலர் செந்தில் தந்தையார் மீசா ஆறுமுகம் 16ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அரசு மருத்துவமனையில் இன்று சிவகாமி அம்மாள் இரத்ததான கழகம் சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது. இந்த இரத்ததான முகாமினை பழனியப்பா மெஸ் உரிமையாளர் சண்முக பழனியப்பன் மற்றும் கார்த்திக் மெஸ் உரிமையாளர் எஸ் மூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த இரத்ததான முகாமில் திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அவர் வாழ்க்கையே சேவையாக எடுத்துக்கிட்டவர். அதில் இன்றைக்கி கொடுக்குறதுல ஒரு பெரிய இது. அவருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத ஒருத்தன் பசிக்குதுன்னு கேட்டால் அதை தூக்கி அப்படியே கொடுத்துட்டு கையை கழுவிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருப்பார். நான் பார்த்துருக்கேன், தர்மம் செஞ்சுருக்கவங்களெல்லாம் எப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் நேராக கண்கூடாக பார்த்தது அவர் தான் இன்னும் மனநிலையில் அப்படியே ஆழ்த்து அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் அவருக்கு இணையான அவருக்கு எதிரியாக கூட இருப்பான். ஒருத்தன் அடிச்சுட்டான்னு காலில் விழுந்தான்னா இவன் நமக்கு நேற்று எதிரியாக இருந்தானேன்னு பார்க்க மாட்டார். உடனே அவனை சப்போர்ட் பண்ணிவிட்டு அவனை அடிக்க போவார். அது மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர் அவர். அவருக்கு இணையான ஒரு பண்புகள் உள்ளது. நான் இன்னமும் புதுக்கோட்டையில் யாரையும் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. அவர் காடு வெட்டியாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். காடு வெட்டியார் ஃபாலோவர்ஸ் அவர். என்ன அவர்கிட்ட இருந்த நல்ல குணங்கள் பூரா இவர்கிட்டையும் நிறையா இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி அவருடைய அந்த நினைவு நாளில் இரத்த தானம் கொடுக்குறத நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய பெருமையாகவும் பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் நினைக்கணும். அதை தொடர்ந்து செய்யணும். எங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க எல்லாரையும். நான்லாம் கொடுக்குறத பற்றி இல்லை. எங்களுக்கெல்லாம் அந்த ஏஜ் போயிடுச்சு. சிறு வயசுலேயே கொடுங்க. 18 வயசுலேருந்து கொடுக்கலாம். 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த பிளட்டு ஊறிடும். ஒன்றும் நட்டம் கிடையாது நமக்கு. இந்த ரத்தம் போச்சுன்னா புது தண்ணி பாய்கிற மாதிரி புது ரத்தம் நமக்கு வரும். வாய்க்காலில் பழைய தண்ணி போச்சுன்னா புது தண்ணி வந்தால் எப்படி இருக்கும்? வாய்க்காலும் சுத்தமாக இருக்கும், தண்ணியும் சுத்தமாக இருக்கும்ல. அது மாதிரி தான் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா கண்டினியூவாக இளைஞர்கள்ட்டெல்லாம் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. அவங்களுக்கு வளரக்கூடிய ஜெனரேஷனும் நல்ல ஆக்கமாக இருக்கும். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் நல்லா இருக்கும். அதையும் சொல்லுங்கள் நீங்கள். ஆமாம், அதனால் சொல்லி எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 4 தவணை கொடுக்கணும். 3 தவணையாச்சும் அவசியம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தனலட்சுமி லைட் ஹவுஸ் மிஸ்ஸா ஆறுமுகம் அப்பா அவர்களின் 16ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி ஒரு 50 இளைஞர்கள் எல்லாம் நம்ம மாவட்ட உணவு உரிமையாளர் சங்கம் தலைவர் மாமா அவர்கள் முன்னிலையில் நம்ம மாநகர செயலாளர் அன்பு அண்ணன்
அண்ணன் முன்னிலையில் இன்றைக்கி ரத்தம் கொடுத்தோம். இது 16ஆம் ஆண்டாக தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 50 இளைஞர்கள் கொடுக்குறோம். பழைய ஜிஹெச்சுக்கு முன்னாடி தான் அப்பா வீடு. அவங்க வந்து முன்னாடி அவேர்னஸ் இல்லாதப்பவே வந்து ஆட்டோ தொழிலாளர்கள், ரிக்ஷா தொழிலாளர்களை வச்சு ஏழை எளிய மக்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் போய் ரத்தம்னு போய் கேட்பாங்க. அப்போ ரத்தம்னு கேட்டவங்களுக்கெல்லாம், ஏழைகளுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாத காலத்தில் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்களை இலவசமாக கொடுக்க சொல்லி அவங்க உயிரோடு இருந்தப்போ அந்த பணியை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அன்றைக்கி வந்து ஆட்டோக்காரர்களும் மூட்டை தூக்குறவங்களும் தான் ரத்தம் கொடுத்தாங்க. அந்த பணியை வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு முன்னாடி இருக்க வீட்டில் ஏழைகள் வந்து ரத்தம் இல்லைன்னு சொல்கிறப்பெல்லாம் அவங்களையெல்லாம் பிடிச்சி கொடுத்தாங்க. அவங்க வந்து இருக்கும்போது செஞ்ச பணியை, அவங்க இறந்தவனை அவங்க நினைவாக நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கி 16ஆம் ஆண்டு நினைவாக 50 பேர் ரத்தம் கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதான அண்ணன் அவர்கள் மாநகர செயலாளர் போடுறாங்க. இந்த தொண்டு வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து தொண்டு தொட்டு அவங்க வீட்டில் தொண்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தொண்டு வந்து இன்னும் காலகாலத்துக்கு தலைமுறைக்கு நடக்கும் என்று அம்மா அப்பா நினைவாக நாங்கள் கொடுப்போம்னு இந்த நேரத்தில் சொல்கிறேன்.